ஆகையினாலே அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடேன் என்று சொன்னால், சட்டசபையில் இங்கே பாருங்க, 10 எருமாட்டு சாணியை கொடுத்து தட்டியிருந்தா கூட 100 ராட்டி தட்டியிருக்கலாம். இந்த அத்தனை உறுப்பினர் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் ஒரு இடி இடிச்சோன்னா ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம் தெரியாம கொட்டை. எங்கள் அம்மா தமிழிசை சொல்லிட்டு திருப்பி பாருங்க, குடுகுடுப்பக்காரன் கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, அவங்க கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான். நம்ம அம்மா பொழுது விடிஞ்சவொன்னே எந்திரிச்சோன்னே தாமரை மலர போகுது, தாமரை மலர போகுது, தாமரை மலர போகுது, சவர் நேசன் ஹே இதர் மே ஷாத் மே ஹே படா படா ஹேன்ட்டு பேசிட்டு வந்துடு. சொந்த நாட்டு மக்களை பக்கோடா வைங்க ஹே. யாரோட ஆத்தா விட்டு சொத்து உங்கள் ஒப்பம் விட்டு சொத்துது, உனக்கு சக்தி வளம். அங்கே தான் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்தி பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து பதுக்கி முதுக்கி வைத்து அதை பாதுகாக்க பதவியிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற ஆட்கள் நாங்கள் தான். துணிவில்லை, பயம். இவ்வளவு எதிர்த்து பேசுகிறோமே, எங்களை என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக சிறையில் போடலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். வருமான வரித்துறையை போடு, வீணா பெட்ரோல் காசு, நேர செலவு. கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் சாலையை போட்டு உட்காந்துருந்தவங்க இவங்க தான். என்ன மைத்துக்கடா என வரி உனக்கு? எதுக்கு வரி? இந்தி திரைப்படங்களை பார்த்தீர்கள் என்றால், ஒரு வில்லனை அழிக்கப் போகிறது, பின்புலத்தில் நம்முடைய இன மூதாதை ராவணன் படம் தான், ராவணன் பொம்மை தான் இருக்கு. தமிழர்கள் தென்புலத்தில் வாழக்கூடிய இன மக்கள் ராவணனின் வாரிசுகள். இதுதான் அவர்களுடைய பார்வை. இதை நன்கு விளங்கிக்கணும். என்னுடைய சகோதரன் இந்திய குடிமை பணிக்கு படிக்கப் போகிற போது மக்களை சந்தித்து, வட இந்திய மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற, அவர்களோடு கலந்து வாழ்கிற அந்த நாட்களில் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற காணொளி காட்சிகள், தொலைக்காட்சிகள் காட்டப்படுகிறது. அந்த காலங்களில் அவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிறார்கள். பிரபாகரனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் அதிர்ந்து போகிறான். எதற்காக இவர்கள் நம்முடைய தலைவர் இறந்து போனார் என்ற செய்தியை கேட்டு இவர்களெல்லாம் காட்டு கிராமங்களில், மலை அடிவாரங்களில், போக்குவரத்து கூட போக முடியாத கிராமங்களில் இருக்கிற மக்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள்? அவர்களிடத்தில் இவன் கேட்கிறான், எதற்காக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? தெரியாது. ஆனால் ராவணனின் வாரிசு என்றார்கள், அதனால் நாங்கள் கொண்டாடுகிறோம். இதுதான் அவர்களுடைய உளவியல். நன்கு நாம் விளங்கணும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ராமலீலா மைதானத்தில் இன்று வரை, அது சோனியா காந்தி வந்தாலும், மன்மோகன் சிங் வந்தாலும், ராகுல் காந்தி வந்தாலும், ராஜீவ் காந்தி வந்தாலும், இந்திரா காந்தி வந்தாலும், நேரு இருந்தாலும், அது மோடி வந்தாலும், இல்லை யார் வந்தாலும், வாஜ்பாய் வந்தாலும், தொலை தூரத்தில் 10 தலை வைத்த ஒரு பொம்மையை, ராவணன் பொம்மையை நிறுத்தி வைத்து தூரத்தில் இருந்து அம்பு எய்வதை இன்று வரை நாம் பார்க்க முடியும். இங்கிருந்து போன திராவிட ஆட்சியாளர்கள், பல ஆண்டுகள் அந்த மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றவர்கள், இதை முதல்ல நிறுத்து. எத்தனை காண்டத்துக்கு என் மேலே அம்புஞ்சிக்கிட்டே இருப்ப? ஒருத்தனும் கேட்கல. இதில் என்ன நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும்னா, என் அன்பிற்குரிய சொந்தங்கள், செத்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது நமது பாட்டன் ராவண பெருந்தகை. பொம்மையாக நிறுத்தி கூட அவனை அருகில் இருந்து அம்பைய துணிவு வரல. தொலைதூரத்தில் இருந்து அந்த ஆறாத வடு, அதே ராவணின் வம்சாவளி பேரன்களுக்கும் பிரபாகரனின் இரத்த துளியில் முளைத்த பிள்ளைகளுக்கும் ஒரு காலம் வரும், அங்கே ராமலீலா மைதானத்தில் நடப்பது போல இங்கே ராவண மைதானம் ஒன்று உருவாக்கப்படும். அங்கே ராவண பெருவிழா நடத்தப்படும். நீ அம்பு எய்கிற போது நான் வேலெறிகிற காலம் விரைவில் வரும். இந்த பகைதான் எங்களுடைய பேராசான் மணியரசன் அவர்கள் குறிப்பிடுகிற இனப்பகை. அவன் இன்னைக்கு நேற்று இல்லை, பன்னெடுங்காலமாக இந்த பகை இருக்குது.
ஈழப்படுகொலைக்கு பிறகு நான் ஐநா மன்றத்தின் வாசலில் நிற்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்தியா போரை நடத்தி நம்மை கொன்று குவித்தது இந்தியாதான். செய்தது காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. இந்தியாங்கிற நாடை கொலை சொல்லக்கூடாது. நாட்டில் வாழுகிற 130 கோடி மக்களின் விருப்பம் அல்ல ஈழப்போர், தமிழின் அழிவு. நாட்டை ஆண்ட அதிகாரத்தில் இருப்பவர்களின் சொந்த விருப்பம். அதான் நடந்து முடிஞ்சது. மாதா அமிர்தானந்த மாய் கூட சொல்றாங்க, கேரளாவை சேர்ந்த அந்த மாதா சொல்றாங்க, சோனியா காந்தி தன் சொந்த வெறுப்பிற்கு இந்த போரை நடத்தி மக்களை அழித்து விட்டார் என்று பதிவு இருக்குது. அதான் சத்தியம். ஆனால் நீங்க அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், சிந்திக்கணும். அதாவது இந்த 2G அலைக்கற்றைக்காக ஊழலுக்காக 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, பக்கத்தில் ஒரு நாடு வலிமை மிக்க, இவன் ஒரு எதிர்கட்சி, காங்கிரஸ் ஆளுங்கட்சி, திமுக கூட்டணி கட்சி, மந்திரி சேவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கட்சி. பக்கத்தில் ஒரு நாடு, அதில் நம்மை மாறியே எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் பசியும் உறக்கமும் கனவும் கண்ணீரும் உள்ள சக மனிதன் தமிழன். அதை விடு, அதெல்லாம் விடு. நாங்கள் ஒரு இனக்கூட்டம், அதெல்லாம் விடு. உன்னைய மாறியே சக மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். என்னடா இப்படி அநியாயமா கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்க? பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் இப்படி கரிக்கட்டையாக குவித்துப்படுகிறாயே ஏன் என்ற ஒரு கேள்வி இதுவரை பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தில் எழுப்பியதுண்டா? இல்லை. ஊழலுக்காக 1 மாதம் முடக்கி போட்ட கட்சி ஒரு வார்த்தை இது குறித்து பதிவு செய்யுது. கடைசியா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஏதாவது கொண்டு வந்துடாதா இந்தியா என்று எல்லாரும் ஐநா மன்றத்தின் வாசலில் காத்திருக்கோம். அது நானும் ஒருத்தன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி. அப்போ என்னென்னா, போர் முடிஞ்ச பிறகு 2வது முறையும் காங்கிரஸ் வந்துடுச்சு. அப்போ எதிர்பார்க்காங்க ஏதாவது செய்யும் அப்படின்னு. ஏன்னா அவன் சொல்கிறான், விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அழித்து ஒழித்து விட்ட பிறகு அங்கு வாழுகிற தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து தருவோம். இதுவரை அமைக்கிறார்கள், அது வேற. ஆனால் அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் அருமை பெருந்தலைவர் ஐயா அத்வானி எழுந்து பேசிய வார்த்தை, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள். இந்தியா எப்போதும் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்க வேண்டும். இது அவர் பேசினது. இப்ப நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்? நீங்கள் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்க வேண்டும். ராவண பெரும்பாட்டனின் பிள்ளைகள் எப்போதும் உங்களை எதிர்த்துத்தான் நிற்க வேண்டும். எனக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி, ஒருவேளை தானே புயல்ல, வர்தா புயல்ல, இந்த ஓகி புயல்ல இதெல்லாம் ஓடி வந்து இந்த கஜா புயல்லாம் பாரதிய ஜனதா உதவி என் மக்கள் நல்ல கட்சியாக இருக்குதுன்னு நினச்சதுக்கு ஓட்டு போட்டு அப்படிலாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க, ஒருவேளை வளர்ந்துருவான். எங்கள் அம்மா தமிழிசை சொல்லிட்டு திருப்பி பாருங்க, குடுகுடுப்பக்காரன் கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, அவங்க கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான். நம்ம அம்மா பொழுது விடிஞ்சவொடனே எந்திரிச்சோடனே தாமரை மலரப்போகுது, தாமரை மலரப்போகுது, தாமரை மலரப்போகுது, தாமரை மலரப்போகுது. அதில் அவங்களுக்கு கேலி கிண்டல். எங்கிட்டு தஞ்சாவூரில் மலருமா? விழுந்த தென்னை மரம் நிமிருமா முதல்ல? அதுக்கப்புறம் தாமரை. முதல்ல ஒரு தென்னங்கண்ணை கொடுக்க சொல்லுங்க உங்க ஆளை, அப்புறம் தாமரை வளருதா மலருதான்னு பார்ப்போம் அப்படின்னு. அவர்கள் நம்மை மதிப்பிட்டிருப்பது அவ்வளவுதான். இழிவான மக்கள், ஈன கூட்டம், இதுதான் அவன் மதிப்பிட்டு இருக்கிறது. ஒரு காலத்திலும் மதிக்க மாட்டான். நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டாரு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்ததுனால
ஒருவேளை எங்களை மாதிரி ஒரு மான தமிழச்சி மாரில் பால் குடிச்ச ஒரு பிள்ளைகிட்ட உட்கார்ந்து இருந்து அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்க, தமிழனை காட்டுக்குள் சுட்டு விடலாம் என்ற துணிவு வந்தே இருக்குது. இது சத்தியம். அவருக்கு தெரியும். ஒரு பயம் இங்க இருக்க மாட்டான். அடுத்த நாள் பெட்டியை தூக்கிட்டு எல்லாம் கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருக்கும். என்னது சுட்டு போட்டு சொல்றான், என் காடு என்று சொல்றான். என் காடு எப்படி தமிழன் உள்ள வரலான்னு நான் ஒருத்தன் கேட்டேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடா? என்னடா தேசம், புடுங்கின தேசம் இது. என்ன தேசம்? இந்த தேசத்தின் மீதுதான் எனக்கு பற்று வந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனக்கு புற்று வந்தாலும் வருமே ஒழிய ஒருபோதும் தேச பற்று வராது. என் தேசம் தமிழ் தேசம், அதில் என் உயிருக்கு மேலாக நாங்கள் பற்று வைத்து நிற்போம். அது வேற. எப்படி பற்று வரும்? உலகளகி பட்டம் வென்று வந்தவளுக்கு ஒரு சுட்டு செய்தியில் வாழ்த்து போட முடிகிற நரேந்திர மோடி அவர்களுக்கு 20 பேர் சாவு, ஒரு இரக்கம், ஒரு வருத்தம், இது கண்டிக்கத்தக்கது என்று ஒரு சுட்டு செய்தி போட முடியாதா? ஓகி புயல்ல செத்தவங்களுக்கு ஒரு இரங்கல் போட முடியாதா? ஏன் போட முடியாது? 8 கிராம மக்களும் மீனவ கிராம மக்களும் அத்தனை பேரும் கிறிஸ்தவன். அவன் ஓட்டு தனக்கு இல்லை, அதனால செத்தால் அவனுக்கு கவலை இல்லை. இதுதான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் புறா இருக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன். இவர்கள் நம்மை தங்களைப் போல சக உயிர் என்று மதிப்பதே கிடையாது. நாம் எல்லோரும் அவனுக்கு ஒரு ஓட்டு. தட்ஸ் ஆல். இது நன்கு விளங்கணும். நாங்க என்ன நினைக்கிறோம்? ஆமா, என் உயிரை பற்றி கவலைப்படாத உனக்கு, என் உரிமையை பற்றி, என் உணர்வை பற்றி துளியும் கவலைப்படாத உனக்கு உன் ஓட்டு, என் ஓட்டு எதற்கு? என் வாழ்க்கையை பற்றி அக்கறை இல்லாத உனக்கு என் வாக்கு எதுக்கு? இந்த முடிவுக்கு மான தமிழ் மக்கள் வரவில்லை என்றால் வாழ்வது மீள்வது சத்தியமாக சாத்தியம் இல்லை. அவன் கவலைப்பட மாட்டார். ஓகி புயலுக்கு ராகுல் வந்தார் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அது பல அழுத்தங்களுக்கு இடையில் வந்தார். என்னை போன்றவர்கள் வீதி வீதியா காரி கண்ட மாதிரி பேசினதுக்கு பிறகு வந்தார். வந்து என்ன பண்ணாரு? ஒரு அரங்கத்துக்குள்ள புயலால் பாதிக்கப்பட்ட அந்த படங்களை எடுத்து வச்சிருந்தான். அப்படியே நடந்து பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார். இதுக்கு என்னதுக்கு நீங்கள் அங்கேருந்து கன்னியாகுமரி வரணும்? வாட்ஸ்அப்பில் அல்லது வலைத்தளங்களில் இணையதளத்தில் போட்டு விட்றான்னு டெல்லியிலேருந்தே பார்த்துட்டு போயிருக்கலாமே. நம்ம ஊரில் ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு. நான் என்ன கேட்பேன் தெரியுமில்ல, கூரை வரைக்கும் வந்த தெய்வம் வாசல் வந்து கொடுக்காத? அவனே இடிஞ்ச கூரையை எடுத்துக்கட்ட முடியாமல் நிற்கிறான், அதையும் மேலும் பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்? வாசல் இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல, இந்த வாசல் வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அவ்வளோ தூரம் வந்த மோடி எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே போய் 4 இடத்த பார்த்துட்டு போக வேண்டியதானே? பார்க்க மாட்டார்கள். ஏன்? அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் பதர்கள், இழிமக்கள். ஓகி புயல்ல முடிஞ்சு அவன் பெருமை பேசுவான், வலிமை மிக்க கடற்படை. அது எதுக்கு? அது எதுக்கு? நூற்றுக்கணக்கான என் மீனவ சொந்தங்கள் கடலுக்குள்ள சிக்கிக்கிட்டான் புயல்ல. 3 நாள் வரைக்கும் நீந்தி உயிரோடு இருக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் மீனவ மக்கள், நம்ம உடன் பிறந்தார்கள். 3 நாள் 4 நாளைக்கு பிறகுதான் அவன் உயிர் போகும், வழி இல்லாமல். அந்த 3 நாளைக்குள்ள பாஞ்சு காப்பாற்றிருக்கலாம், செய்யல. நான் போகும்போது அவன் உயிர் போயிடுச்சு, எல்லாரும் செத்துட்டான். இந்த பிணத்தையாவது எடுத்துக்கூடாது தர சொல்லு, உரிய மரியாதையோடு நாங்கள் புதைச்சிக்கிறோம்னா அதுக்கு கூட துப்பு இல்லை இந்த அரசுகளுக்கு. செய்யலை, செய்ய மாட்டான். அடுத்து தானே புயல் 5000 கோடிக்கு மேலே இழப்பீடு அப்படின்னு அறிவித்தான். 500 கோடி அறிவித்தான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமில்ல, 500 கோடி நிதி ஒதுக்கீடு. நிதி அழிப்பு கிடையாது, நிதி ஒதுக்கீடு. என்னங்க நீங்கள் என்னமோ ஒதுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு வரவே இல்லையே. நீங்கள் நல்லா கவனிங்க, நாங்கள் சொன்னதை நிதி அழிக்கிறோம்னு நாங்கள் சொல்லலையே, நிதியை ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம். இதுதான் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது.
இப்போ கஜா புயலுக்கு வந்து பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். இந்தோனேசியாவுக்கு போகிற எங்கள் நாட்டு பிரதமரால தன் சொந்த நாட்டுக்குள் தமிழகத்தில் பாதி நாடு அழிஞ்சு வச்சு வந்து பார்க்க முடியாதா? நாங்கள் கட்டின வைப்பணத்தெல்லாம் பறந்து போறீங்க. அங்கே போய் இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே, இதர் மே ஷாக் மே ஹே, படா படா ஹேன்ட்டு பேசிட்டு வந்துடு. சொந்த நாட்டு மக்களை பக்கோடாவீங்க ஹே. என்னங்கடா டே, இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. 4.5 லட்சம் மக்கள் தான் மாலத்தீவில் மொத்தமே. அந்த அந்த நாட்டிற்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கிறேன்றது இந்திய அரசு சொல்லுது. ஆனால் எங்களுக்கு 350 கோடி. வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலையை திறந்து வைத்திருக்கிற என் நாடு சொந்த நாட்டு மக்கள் நிற்கதியாக வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டு பசியும் பட்டினியுமாக வீட்டை மாட்டை ஆட்டை இழந்துவிட்டு பரிதவித்து நிற்கிற போது 350 கோடி தருகிறோம் என்று சொல்லியிருக்கார்கள். இன்னும் தரல. அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எங்களை நிராகரிப்பது என்று, எங்களை ஒழிப்பது என்று, எங்களை அழித்து விடுவது என்று. நாங்களும் முடிவு செய்து விட்டோம் உங்களை அழிப்பது என்று, ஒழிப்பது என்று, நிராகரிப்பது என்று. ஒரு சாதாரண வேலை. உங்க பிள்ளைகள் எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, இப்படி முச்சந்தியில் கத்திக்கு நிற்க விடுவோமா? எங்கள் ஆத்தாலப்பனை நடு வீதியில் மண்டிட்டுருவோம். இரு கரமும் விரித்து உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் மக்கள் இருக்கான். பல நாடுகளில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்றான் தமிழன். இரு கைகளையும் விரித்து, அன்பான என் உலகத்திலே என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உடன் பிறந்தார்களே, நம் நாடு ஒரு பெருமள்ளத்தால் கடும் புயலால் அழிந்து நிற்கதியாக நமது மக்கள் நிற்கிறார்கள். இயன்றளவு உங்களால் இயன்றளவு எடுத்து கொடுத்து உதவுங்கள். நம் மக்களின் இந்த இடரில் இருந்து அவர்களை மீட்க காக்க என்று ஒரு வார்த்தை பதிவு செய்திருந்தால், இங்க பாருங்க, தமிழ் இனத்தில் உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கான். ஆனா கொடை வல்லலே மன்னனாக இருந்து ஆட்சி செய்தது தமிழர் இன வரலாற்றில் தான். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை உயிருக்கு. தமிழன் வேதம் கற்பிக்குது. உயிருக்கு ஒரு சம்பளம் இருக்கு, என்ன? பிறருக்கு கொடுப்பது, புகழ்பட வாழ்வதுன்றான். அது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம அப்பத்தா வர்ற அவ்வை வல்லுவே 1.25 அடியில் பெருசா பாடிட்டான், மக்களுக்கு புரியாது. அந்த மாத்திரையை சுருட்டி ஒரு கேப்சூலை அடைச்சு அறம் செய்ய விரும்புங்கிற. ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல படிக்கிறதுக்கு, ஒரு பிட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்றான். அப்படி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் கொட்டி கொடுக்க மாட்டானா? கேட்க முடியாதா? கேரளாவில் பேரிடர், பெரும் வெள்ளம், 78 கோடி ரூபாய் தெலுங்கானாவை சேர்ந்த முதலமைச்சர் ஐயா சந்திரசேகர ராவ் கொடுக்குறாரு. 78 கோடி ரூபாய். பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களும் கேரளாவுக்கு காசு கொடுத்தது. 10 கோடி 8 கோடின்னு. ஏன் தமிழ்நாடு கூட கொடுத்தது. ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தன்மானம் மிக்க சிங்கமா நீங்க? எவர்காலையும் மண்டிட்டது இல்லையா? எப்படி எப்படி அவ்வளவு பெரியவரா, மானஸ்தரா? அருமை சகோதர இன மக்களே, அருமை சகோதர மாநிலத்தின் தலைவர்களே, உங்கள் சகோதர இன மக்கள் நிற்கதியாக நிற்கிறோம், தவித்து போய் நிற்கிறோம். ஒரு மீள முடியாத பேரிடர், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு அறிக்கை கொட்டி கொடுத்திருப்பான். கேட்கல. இதுல என்ன சிரமம், இதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. ஒரே திட்டம் தான். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். திரும்ப திரும்ப இதே சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. பொருளாதார அடியாளின் வாக்குமூலம்ங்கிற புத்தகத்தில் அமெரிக்காவினுடைய ஜான் பெர்கின் எழுதியிருக்கான். அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் அதில் தன் முகவுரையில் எழுதுறான், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதுறான். அவர்களுக்கு நாங்கள் உலக வங்கியின் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடிகளை கடன் கொடுப்போம், அவர்களை கடனாளியாக்குவோம். யாரை?
இந்த நாட்டின் தலைவர்களை. பொருளாதாரம், தொழில், வர்த்தகம், பாதுகாப்பு இந்த துறைகளில் எங்களுக்கு வேலை செய்கிற வேலையாட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் ஏர்போர்ட் அமைப்பது, 8 வழி சாலை அமைப்பது, மருத்துவமனை கட்டுவது, தொடர்வண்டிகள் சாலை அமைப்பு, தொடர்வண்டி கொண்டு வருவது, அதான் புல்லட் ட்ரெயின் போன்றது, இது போன்ற வேலை திட்டங்களை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று எழுதிட்டான். இப்ப தெரியும் உங்களுக்கு எதுக்கு 8 வழிச்சாலை வருது, இப்ப எதுக்கு உங்களுக்கு விளிங்கத்தில் இணையத்தில் துறைமுகம் வருது, இப்ப எதுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட் விரிவாக்க வருது, இதெல்லாம் தெரியும். அப்படியே திரும்பி ஒரு தடவை பாருங்க, இது பேருந்து நிலையம். அங்க முழுக்க எத்தனை பதாகைகள் ONGC வச்சிருக்குன்னு பாருங்க, ஒரு தடவை திரும்பி படிங்க. ONGC பாரு, நான் சொல்றேன் பாரு, ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். யாரோட ஆத்தா விட்டு சொத்து உங்க ஒப்பம் விட்டு சொத்துது, உனக்கு சக்தி வளம் என்ன போட்டிருக்கு? ONGC மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி சேவை செய்கிறது. ஒரு படம் இருக்கா பாரு, இருக்கு. அடுத்து எரிவாயு உருளை இருக்கா, எரிகாற்று உருளை. இப்படி தேசத்தின் மக்களுக்கு எரிகாற்று, அதாவது சிலிண்டர் கொடுக்கிறது. அடுத்து உரம் தயாரிக்க உதவுகிறது. நான் தான் உரத்தை தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்றேன், உரத்தையே ஒழிக்கணும்ன்றான்டா. உரம், அதுக்கு மானியம், எல்லாம் வர்த்தகம். இங்க பாரு, ஆஸ்திரேலிய பேராசான் பில் மொல்லிசன் அவன் என்ன பாருறான், ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே தொலை தூரத்தில் ஒருத்தன் டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கான். அவன் ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அதையும் பார்க்குறான். ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் மழை வரும் வரை காத்திருக்கான். மழை பெஞ்சவொடனே குச்சியை குத்துறான், உழுகலை. குச்சியை குத்தி குத்தி சின்ன சின்னதாக ஓட்டை போடுறான். பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு விதையை போட்டு பெருவிரல்ட்டு அப்படி மூடிட்டு போகிறான். அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. ரெண்டும் பக்கத்தில் நடக்குது. இந்த பழங்குடி மக்களின் தலைவன்கிட்ட பில் மொல்லிசன் கேட்குறாரு, பண்ணை நிலங்களை வைத்து டிராக்டர் உழவு இயந்திரங்களை வைத்து உழுது ஆழ்குழாய் கிணறை போட்டு விவசாயம் செய்கிற அவருக்கும் மழை வரும் வரை காத்திருந்து குச்சியால் ஓட்டையை போட்டு விதையை அதுக்குள்ள போட்டு பெருவர்களால் மண்ணை தள்ளி மூடுகிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்கிறான், என் அன்பு பெற்றோர்களே, நாங்கள் எங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார் என்று சொல்றார். நாம் தாயின் மாரில் பால் குடிக்க தவிக்கிறோம், இந்த நாய்கள் நம் தாயின் மார் அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கான வேலை திட்டம் எங்க நடக்குது? காவிரியில் தண்ணீர் மறுக்கப்படுவதில் இருந்து நடக்குது. காவிரியில் தண்ணி கொடுத்தா என்ன வரும்? ஏன் தென்னை மரம் நடுது? தென்னை மரம் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் தஞ்சாவூர் தென்னை நிலமா மாறிச்சு? தண்ணி வரல. அப்ப மாற்று பயிருக்கு மாற வேண்டிய கால தேவை உருவாகிறது, கட்டாயம் வந்துருது. அப்ப என்ன பண்றான்? தண்ணீரை முறையான நதிநீர் உரிமை பங்கீடை பிரித்து பருவத்தை கொடுத்தால் தஞ்சை வேளாண்குடி மகன் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அவன் அப்படியே இருப்பான். ஒரு போக 2 போகனாலும் விவசாயம் பண்ணிட்டு நிலத்திலே இருப்பான். ஆனால் அந்த நிலத்தை விட்டு அவனை வெளியேற்ற வேண்டும் என்றால் தண்ணீர் கொடுக்கூடாது. தண்ணீர் தரலைன்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலத்தை வச்சுட்டு கட்டி எழுகிறதுக்கு கிடைக்கிற விலைக்கு இன்னும் 1 ஏக்கர் நிலம் பொண்ணு விளைகிற தஞ்சை நிலத்தை வெறும் 20,000க்கு வித்து வெளியேறின வேளாண்குடி மக்கள் இங்கே உண்டு. அப்ப நிலம் அவனுக்கு வேணும், நிலத்துக்கு உள்ளே இருக்கிற வளம் அவனுக்கு வேணும். அப்ப நிலத்தில் வாழ்கிற குடிகளை அப்புறப்படுத்தணும். அடிச்சு விரட்டினா போர் வரும், புரட்சி வரும். தானாக வெளியேற வைக்கணும். தாய் நிலத்திலே நிலமற்ற கூலிகளாக அகதிகளாக தமிழர்களை மாற்றணும். கடலூர், நாகப்பட்டினம் இந்த மண்டலம் அது பூரா பெட்ரோகெமிக்கல் மண்டலம். இங்கே பூரா மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் விளங்கணும். இப்போ இங்கே மட்டும் இல்லை, நெய்வேலியில் ஏற்கனவே வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று ஆக்கிரமித்து அந்த நிலத்தை எடுத்தான். ஏற்கனவே ஆக்கிரமித்து வச்சிருக்கிற 10,000 ஏக்கர் இருக்கு. அதுபோக இன்னும் 20,000 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க போகிறான். இப்போ அதுக்கான போராட்டம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உயர் மின்னழுத்த கோபுரம் ஏற்கனவே கையில் எரிவாயு எப்படி வந்துச்சு, அந்த போராட்டம் எப்படி வந்துச்சு நுட்பமாக விளங்கணும். கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு எரிவாயு போகுது, கையில் எரிவாயு. அந்த எரிவாயுவை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாயை பதிச்சு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாயை பதிச்சு கொண்டு போறாங்க.
ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே என் நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல என் நஞ்சை நிலத்தை பிளந்து நிலத்துக்கு உள்ள கொண்டு வரேன். இதை அனுமதிச்சது யாரு? மதிப்பிற்குரிய தமிழின தலைவர், தானே தலைவர், தன்மான தலைவர், ஒரே தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான். அன்னை கேட்டிருக்கணுமா இல்லையா? கேரளாவிலேருந்து எப்படி கொண்டு வர, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி கொண்டு வர, அப்படியே நீ நெடுஞ்சாலையில் கொண்டு போ. அவன் நான் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? அதெல்லாம் சமதளமாக இல்லை, இந்த பக்கமும் சமதளமாக இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் சமதளமாக இருக்கு. ஏண்டா நாங்கள் சமதளமாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாடா? எப்படி தமிழர்கள் பண்பாடு கொண்ட ஒரு தேசிய இனம் அமைதியாக ஒழுக்கமாக இருக்குமோ அப்படி என் நிலமும் அமைதியாக சமமாக இருக்கிறதா இவனுக்கு பிரச்சனை நோன்றாங்கிறான். இப்போ இந்த மின்னழுத்த கோபுரம் அதில் கீழே மேலே வயர் போகுது, கீழே டியூப் லைட்டை வைக்கிறான், எரியுது. எப்படி இருக்கும் பார்த்துக்க. ஒரு குருவி இருக்காது, ஒரு மைனா இருக்காது, ஒரு சிட்டு இருக்காது, ஒரு காகம் இருக்காது, ஒரு கொக்கு இருக்காது. அதாவது திடீர்னு ஒருத்தன் தலையில் அடித்தா எப்படி கிறுக்கிறுன்னு வரும். என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா, மயக்கமாக வந்துருச்சுப்பான்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த இடத்தை கிடக்கும்போது பறவைகள் என்னன்னு தெரியாமல் திசை மாதிரி செத்து விழுந்துடும். சிட்டுக்குருவி செத்தா என்ன, அவனே அறிவிப்பு விடுறான். 39 விழுக்காடு குருவிகள் செத்துருச்சு, 59 விழுக்காடு பறவைகள் செத்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் நீங்கள் சாக போகிறீங்க. அதான் அதுக்கு எச்சரிக்கை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஒரு விவசாயி தற்கொலை செய்தி பிரேக்கிங் நியூஸ் கூட வராது. பிரேக்கிங் நியூஸ் நாளை பேட்டா படத்தினுடைய பாடல் வெளியீடு, அதான் பிரேக்கிங் நியூஸ். விவசாயி தஞ்சை மாவட்டத்தில் மன உளைச்சல் தாங்காமல் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை. எங்க ஒரு கீழே தேடி படிக்கணும், கீழே. இது உனக்கு செய்தி. நாளை நீ உணவில்லாமல் சாக போறாய் என்பதற்கான முன் அறிவிப்பு. அதை தமிழ் இளம் தலைமுறையினர் விளங்கி கொள்ளணும். இதை நன்கு புரிஞ்சுக்கணும். இவன் நமக்கான ஆள் இல்லை. இவன் மீட்க மாட்டான், காக்க மாட்டான், ஊர் இந்த பேரிடர்னு அறிவிக்க மாட்டான், பேரிடர் மாவட்டம்னு சொல்லவும் மாட்டான், நிவாரணத்தை தரவும் மாட்டான். ஆனால் கற்பிக்க வேண்டியது இருக்குது. இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல, இந்த ஆட்சி அதிகாரங்கள் நமக்கானதல்ல, நமக்கான அதிகாரத்தை நிறுவும் வரை மானத்தமிழர் கூட்டம் ஓயக்கூடாது என்பதற்கான உறுதியேற்பு நிகழ்வுகளாகத்தான் இந்த போராட்டங்களை நீங்கள் பார்க்கணும். அவன் தரமாட்டான். நீங்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் நுட்பமாக கவனிக்கணும். உலகத்திற்கு சோறு போடுகிற உழவர் குடி வீதிக்கு வந்துட்டான், பிரச்சனை, போராடுறான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் போராடிக்கிட்டு இருக்கான். நேற்று அதில் பங்கேற்றேன்னா இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், ஒரு தலைமுறையை, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அறிவார்ந்த ஆசான்கள் தெருவில் நிற்கிறான். உயிரை காக்கிற மருத்துவம் செய்கிற மருத்துவ மேதைகள் வீதிக்கு வந்துட்டா. மருத்துவத்திற்கு உதவி செய்கிற செவிலி பெண்கள், சேவையர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க, போராடுறாங்க. மாணவன் போராடுறான், மீனவ மக்கள் மீனவன் தெருவுக்கு வந்து போராடுறான். எல்லாரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் என் அரசு சொல்கிறது நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. இதை நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்று தமிழர் வேதம் கற்பிக்குது. தமிழர் மறை என்ன சொல்லுது? குழந்தைக்கு குறிப்பறிந்து தாய் எப்படி சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் போட்டு தாளாட்டுவாள், அதுபோல தன் குடிகளுக்கு குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற மன்னனை உலகம் போற்றி தொழும் என்று பாடுறார். அப்படி ஒரு ஆட்சி நடக்குதா? ஒவ்வொன்றுக்கும் வீதியில் வந்து பல காலங்கள் போராடினாலும் ஏறெடுத்து பார்க்கிற நாதி இல்லை. ஏன்? ஆட்சியாளர்களிடம் நேர்மை இல்லை, உண்மை இல்லை. செய்ய மாட்டார். ஏன் அக்கறை இருக்குது பிள்ளைய? நாங்கள் ஏன் இந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்கோம், இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம், அதனால உங்களோட வந்து நிற்கிறோம். இந்த நிலம் எப்படி புயலால் பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி ஈழத்தாயகம் பெருமெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போது
போரினால் பேரழிவை சந்தித்த நமது மக்கள் மீள முடியாது தவித்துக் கொண்டிருக்க நேரத்திலே நீரினால் பேரழிவை சந்தித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் வீடு, ஆடு, மாடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிற்கதியாக நமது மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கும் உங்கள் பிள்ளைகள் தான். லண்டனிலே இருக்கிற என்னுடைய தம்பிகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், வீரத்தமிழ் முன்னணி சார்பாக சிறுக சிறுக குருவி சேர்த்தது போல சேமித்து இங்கும் உதவுவதற்கு அனுப்பினார்கள். அங்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள். இது நமது கடமை. நான் என் தம்பி ஹுமாயூனோட சொன்னான், நான் 3 நாள் 4 நாட்கள் இங்கே நின்று ஒவ்வொரு ஊராக போகும்போது என்கிட்ட என்ன இருக்கு, ஒன்றும் இல்லையே கொடுக்கறதுக்குன்னு நான் சொல்லும்போது, எண்ணற்ற தாய்மார்கள், என் தங்கைகள், என் அக்காக்கள், என் உடன் பிறந்தார்கள், நீ ஒன்றுமே தர வேணாம், எவனுமே வரல, நீயாவது எங்களை பார்த்தில, இது போதும், நீ போ. இதை சொன்ன கூட்டம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு அண்ணன், நான் ராஜமந்திரியிலிருந்து தென்னங்கண்ணை வாங்கிட்டு வந்தோம். இங்கே சொன்னான் பாருங்க, என் தம்பி திருமுருகன் கூட, அவருக்கு நட்டுட்டு அவர் ரொம்ப படபடப்பாக இருந்தார், பதட்டமாக இருந்தார், கலங்கி போயிருந்தார். நான் ஒரு தென்னங்கன்களை இறக்கி நட்டுட்டு சொன்னேன். அவர் எப்படி என்னே பார்த்தினார், தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் 3-4 ஆண்டுகளை அவன் காய்ச்சிருவான், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ன. அப்படியே என் கையை பிடிச்சி தோளில் சாஞ்சு அழுது, இந்த நம்பிக்கையை சொல்லத்தானே ஒருத்தன் வரல, அதான் அவன் கேட்டான். உலகத்தில் உன்னால் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை தான் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பதுங்கிறான். அதை செய்யத்தான் இங்கே எவனும் இல்லை. இப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களும் அவர் தொண்டர்களும் மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், மக்களின் மனதை வெல்லுங்கள். எப்படிப்பட்ட திட்டம்! திசை திருப்புகிறார்கள். இந்த பேரிடரை அப்படியே கடத்திவிட்டு மக்களை உலகத்துக்கு உணவளித்து வாழ வைத்துக் கொண்டிருந்த மக்களை பராரியாக விட்டுவிட்டு தேர்தலை நோக்கி திரும்பி விட்டார்கள். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், மக்கள் மனதை வெல்லுங்கள் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திடத்தில் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன், உடன் பிறந்தார்கள்ட்ட கேட்கிறேன், இப்போதுதான் நீங்கள் மக்களிடமே செல்ல தொடங்குகிறீர்களா? அரசியலின் அடிச்சுவடு ஆரம்பமே ஆனாவே மக்களை சந்திப்பதுதான். மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான், மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கிறான். அதேதான் புரட்சியாளர் மாசேத்துங் சொல்கிறார், மக்களிடம் சென்று ஆசிரியனாக கற்பி, அவர்களிடத்தில் இருந்து மாணவனாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கிறார். நீங்க இப்பதான் மக்கள்கிட்ட செல்றீங்க, செல்லுங்க, என்ன போய் சொல்லுவீங்க? நாங்க தான் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்தி பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க பதவியிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற ஆட்கள் நாங்கள் தான். தமிழனுடைய பாரம்பரிய தாய் நிலமான பாட்டன் சேதுபதி மன்னனான சொந்த சொத்தை, கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு எடுத்து கொடுக்கிற போது பதவிக்காக வாயை பற்றி கொண்டு பேசாமல் இருந்ததும் நாங்கள் தான். காவிரி நதிநீர் உரிமை பறிபோகிற போதும் பேசாமல் இருந்தது நாங்கள் தான். முல்லை பெரியாற்று உரிமை நதிநீர் பறிபோகிற போதும் அப்படியே தான் நாங்கள் இருந்தோம். கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போகும்போதும் பேசாமல் இருந்தோம். மருத்துவம் பொதுப்பட்டியலுக்கு போகும்போதும் பேசாமல் இருந்தோம். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் முன்வைத்த அறைகூவலுக்கேற்ப நூற்றுக்கணக்கான வீரமிக்க தமிழ் இளம் தலைமுறையினர் பாய்ந்தான். அவன் உடம்புல கொளுத்தின தீக்குச்சியில் எரிஞ்ச தீயில் பற்றி படர்ந்த புரட்சி தீயிலே தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. எந்த இந்தியை எதிர்த்தானோ, எந்த இந்தியை எவன் திணித்தானோ அவனோடு தேர்தல் வெற்றிக்காக, அதிகார சுகத்திற்காக, பதவி லாபத்திற்காக கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தமிழன் தாய் நிலத்துக்குள் இந்தி வந்துருச்சு. கேரளாவில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு இந்தி இருக்குதா போய் பாரு. ஆனால் இங்கே இந்தி இல்லாமல் எங்கேயாவது இருக்குதா? எல்லா இடத்துலையும் இந்தி வந்துட்டது. ஏன்? வெற்று கூச்சல். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டுக்கான், இன்னைக்கு வரைக்கும் அதே முழக்கத்தை.
அப்ப இத்தனை ஆண்டுகளா ஒரு தன்னாட்சி உரிமையை பாதுகாத்து வைத்தது ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஒரு உரிமை இருக்கு. மருத்துவம்ங்கிற படிப்பை எனக்கு கனவாக்கி விட்டார்கள். நீட்டுங்க தேர்வை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா? இல்ல, கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது நரேந்திர மோடி. காங்கிரஸால ஏன் செயல்படுத்த முடியல? அவனுக்கு பெரும்பான்மை இல்லை. இவனுக்கு 283 இடம் அதிக பெரும்பான்மை, அது பேராவத்தா போயிட்டது. நீட்டுன்னு ஒரே நீட்டிட்டான். உங்க பிள்ளைகள் நாங்கள் இருந்தா நீட்டு 24 மருத்துவக் கல்லூரிக்கும் பெரிய போட்டு மூடிடுவோம். அதுக்கு ஒரு ஆண்மகன் இல்லை, பதவியை துறக்கிற துணிவு இல்லை, பயம். இவ்வளவு எதிர்த்து பேசுறமே, எங்களை என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமா சிறையில் போடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். வருமான வரித்துறையை போடு, வீணா பெட்ரோல் காசு நேர செலவு போட்டு பாரு. இவன் ஏன் பயப்படுறான்? பணம் ரைடு பண்ணா எடுத்துட்டு போயிடுவான், வழக்க போட்டுருவான். அது இல்லை, அதான் பிரச்சனை. இங்கே இவர்கள் சொல்லுவார்களா, நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லுமா? திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் போய் சொல்லுவாங்களா? லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் உறவுகள் கொல்லப்பட்ட போது நாங்கள் தான் பதவிக்காக இனச்சாவை சகித்துக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் தான் என்று சொல்வீர்களா? மீனவர்கள் இந்திய கடலுக்குள் கொல்லப்பட்ட போது பேராசை கொண்ட மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்று பேசியது நாங்கள் தான் சொல்வீர்களா? சொல்வீங்களா? உங்க பயணம் ஆரம்பிக்கட்டும், அப்புறம் அதை பத்தி பேசுவோம். அதுக்குன்னு நாள் இருக்குல்ல. காமெடி சீரியல் பார்ப்பீங்கல்ல, அது மாதிரி நமக்கு நாமேன்னு ஒன்று போட்டு போனாங்க. முதல்ல கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் சாலையை போட்டு உட்காந்துருந்தவங்க தான். ஒரு கடையில் டீ குடிக்கிறது, வீட்டில் இருந்து டீயை வாங்கி ஃப்ளாஸ்கில் ஊற்றி குடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. என்கிட்ட சொன்னாங்க, அமித்ஷா பாருங்க தாழ்த்தப்பட்டவர் வீட்டில் போய் சாப்பிட்றாருங்க அப்படின்னு. தாழ்த்தப்பட்ட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டார் ராஜா, அவன் சாப்பிட்றத சாப்பிட்டார் ராஜா, அதானே அங்கே முக்கியம். அதுதானே. இங்கு பெரியாரை பற்றி எல்லோரும் பேசுவார்கள், பெரியார் பேசியதை பேசுவார்களா? அதுக்கு ஆள் இருக்கா? நாங்க தான் பேசுவோம், பெரியவனும் பேச மாட்டோம். பெண்ணிய உரிமைக்காக நிற்கிறவர்கள், பெண்ணியத்திற்காக போராடுகிற புரட்சியாளர்கள், ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஏன் நீ போறல்ல? ஏன் போறல்ல? இந்திய துணைக்கண்டத்திலே நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன், ஒருத்தன் பேசல, ஒருத்தர் பேசல. முத்தலாக்கு சட்டத்தை அவ்வளவு அவசரமா நிறைவேற்றுகிறார் ஐயா மோடி. ஏன்? பெண்குலத்தின் மீது அவ்வளவு பாசம் பற்று. குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களின் தாலி அறுத்த மோடி இஸ்லாமிய பெண்களின் உரிமைக்கு குரல் விடுகிறார், உரிமைக்காக முத்தலாக் சட்டம் போடுகிறார். எப்படி இருக்கு? யசோதா கட்டின பொண்டாட்டி யசோதாவை முச்சந்தியில் விட்டுட்டு முத்தலாக்கு மசோதா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இஸ்லாமிய பெண்களின் உரிமைக்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பெருமக்கள், இந்து பெண்கள் கோயிலுக்குள் நுழைகிற உரிமையை பெற்றுக் கொடுக்க தயங்குவது ஏன்? அதற்கு எதிராக போராடுவது ஏன்? இதுக்குத்தான் பேர் பாசிசம், இதுக்குத்தான் பேர் பாரபட்சம், ஓரவஞ்சனை, கேடுகட்ட இழிவான மலிவான அரசியல். இதுக்கு பேர் தான் அது. என்னட்ட சொல்றான், இப்படிலாம் பேசுனா அந்த அந்த இப்ப இந்துக்கள்லாம் ஓட்டு, டேய் என் இந்த கருத்தை ஏற்காதவன் என் ஓட்டனே இல்லையே, என் ஓட்டரே இல்லையே. இங்க சில பேர் அப்படிலாம் பேசுனா ரஜினிகாந்த் ரசிகர் கோச்சுக்கிட்டு ஓட்டு போட, டேய் ரஜினிகாந்த் ரசிகர் ரஜினிக்கு தான்டா போடுவான். இது கூட தெரியாத பைத்துக்கிறங்க. சின்ன சின்னதாக செய்த சமரசங்கள் தான் என்னையும் என் இனத்தையும் முச்சந்தியில் கொண்டாந்து நிறுத்தி விட்டதை அன்பிற்குரிய மக்கள். நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஓட்டு போடு, போடாம போ,
நீ தொடர்ச்சியாக ரெட்டலைக்கு போடு, குக்கருக்கு போடு, சூரியனுக்கு போடு, இன்னும் ஒரு 5 ஆண்டு போட்டுக்கிட்டே வா, கடைசியாக போட்டவன் கைக்கு குஷ்டம் வறுமை ஒழிய ஒரு கஷ்டமும் தீராது. நீ வந்து வராது. இவ்வளவு நேரம் நின்று தமிழ்நாட்டின் ஒரு தலைவனை எழுதி வச்சு படிக்காமல் பேசுகிற சொல்லு, நான் இறங்கி போயிடுறேன். காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இங்க உட்கார்ந்து இவ்வளவு சக்தியோட திறனோட பேசலாம் பாப்போம். ஆகையினாலே அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடேன் என்று சொன்னால், ஏய் இதையாவது குறிப்பிடப்பா. என்ன இதெல்லாம் ஒரு கூட்டம். இங்க பாரு, ஒன்று சொல்றேன் பாரு. எங்க அண்ணன், என் தலைவன் தம்பி, நான் கூட தமிழ்ச்செல்வன்ட்ட சொல்லுவேன், ஏப்பா இந்த உலகத்தில் நோபல் பரிசு கொடுக்குறாங்கல்ல, அது எனக்கு தானப்பா கொடுக்கணும். எனக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஏன்னா அப்படின்னு. இல்லை நீ பாரு, ரஷ்யா அமெரிக்கா எதிரெதிர் தேசம், சீனா அமெரிக்கா எதிரெதிர் தேசம், இந்தியா பாகிஸ்தான் எதிரெதிர் தேசம். இவங்க எல்லாரையும் பாரு அண்ணனை எதிர்க்கிறதுல ஒன்னாக்கிட்டேன். அப்ப என்ன சொல்றாரு? உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசு எனக்கு தானப்பா கொடுக்கணும். அப்படி பாருங்க. இங்க பாருங்க, பிரிஞ்சு கிடந்த பல பேர் என்னை எதிர்க்கிறதுக்கு எல்லாம் ஒன்னா. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு, டேய் ஆரியன் திராவிடன் 2 வெவ்வேறு இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் என்றார். அவர் பேரை வந்து 8 ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் தமிழர்கள் அவ்வளவுதான் சொன்னேன். சேர்ந்துட்டாங்க 2 பேரும். RSS திட்டுறான், பிஜேபி திட்டுறான், திராவிடர் கழகத்திலும் திட்டுறான். அப்ப இவ்வளவு கால டே நீங்க சண்டை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தெல்லாம், இந்த பாரு நான் கிள்ளுற மாதிரி கிள்ளுவேன், நீ அழுகிற மாதிரி அழணும். 2 பேருமே ஒண்ணுதான். இவன் இருவருக்குமே ஒரே ஆபத்து தமிழ் தேசிய அரசியல் தான். அதுதான் எங்களுடைய அரசியல் ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை நம்ம ஐயா மணியரசன் அவர் சொல்றார், இந்துத்துவத்திற்கு ஒரே எதிரி தமிழ் தேசிய அரசியல் தான். அதனால அந்த இடத்துக்கு வராத, இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க, நீ எதிர்பார்க்காத. ஆனால் அவன் எப்படி நம்மளை புறக்கணிக்கிறானோ நிராகரிக்கிறானோ, அரசியல் தளத்திலே தமிழர் நிலத்திலே அவர்களை நிராகரிக்க கற்றுக்கொள்ளணும், புறக்கணிக்க கற்றுக்கொள்ளணும். தமிழன்னா நடுங்கணும். முசோலினி சொராம்பார் ஆபத்தாக வாழ்கிறான், உன் பேரை கேட்டா அவன் கொலை நடுங்கணும். பாரு, பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சொல்லி பாரு, உலகம் நடுங்குது. எவனை கண்டு உன் இன எதிரி அஞ்சுகிறானோ, கொலை நடுங்குகிறானோ, அவனே உன் இனத்தின் தலைவன் என்று ஜென்னி மார்க் சொல்றாங்க. அதேதான் சேகுவரம் வலியுறுத்துறான். எங்க அண்ணன் கென்னடி அவர்கள், சீமான் வந்து என்னங்க ஒரு அசாத்தியமானதையே பேசிக்கொண்டு போறார், நடக்க சாத்தியமில்லாததே பேசிக்கொண்டு போறார். அசாத்தியமான ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சி, அதை சாத்தியப்படுத்துவன் பேர் தான் புரட்சியாளன். இதுதான் புரட்சியாளன் சேகுவரா என்ன முழக்கத்தை முன்வைக்கிறான்? நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், உன்னால் தூக்கி சுமக்க முடியாத அளவிற்கு பெரும் கனவை நீ தூக்கி சுமந்து நில்லுங்கிறான். அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரியதுங்கிறான். அப்படித்தான் நாங்க பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, மீட்சி, எழுச்சி, விடுதலை என்கிற புனித கனவை தூக்கி சுமந்து நிற்கிறான். இது நானா செய்கிறேன்? எங்க அண்ணங்க, அதுக்கு முன்னாடி எங்க அப்பன், அதுக்கு முன்னாடி என் தாத்தன், அண்ணல் தங்கோ, கியாப்பே விஸ்வநாதம், மாப்போசி, சீப்பா ஆதித்தனார், இது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் இன உரிமை விடுதலைக்கு. ஆனா இப்ப நடுக்கம் வருது, உங்களுக்கு பயம் வருதுல்ல? வரல அப்படின்னா ஏன் என்னை கொடியேற்ற விட மாட்டேற? ஏன் என்னை கூட்டம் போட விட மாட்டேற?
உனக்கு ஏன் நடுக்கம்? ஏன் ராஜா? நாங்களா இந்த வேலையை செய்ய வரல, காலம் கையளிச்சிருக்குது. கால கையளிச்ச கடமையை செய்கிறான். வரலாற்றின் பிள்ளைகள் நாங்கள். விழுந்து விட்ட தேசிய நம் வரலாற்றில் தான் மேல் எழுச்சி கொள்ளணும். நிச்சயமாக நாங்கள் எழுச்சி விட்டு வெல்லுவோம். நம்பிக்கையோடு இருக்கணும். இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க. 15,000 கோடி அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. என்ன இவங்க அப்பம்ட்டு காசை கேட்குறான்? இந்தியாவே வளப்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கிற 4 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, பஞ்சாப், கர்நாடகா, 4 மாநிலம் போடுற பிச்சையில் தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுல 2வது இடத்துல இருக்கிறது என் நாடு, என் தமிழர் நிலம், என் ஆத்தாள பேண்டன் தம்பி உழைப்பு, நான் கொடுத்த வரி. நான் கேட்டேன், ஜிஎஸ்டி விவாதத்தில் கேட்டேன், 28 விழுக்காடு வரி வேண்டாம், 30 விழுக்காடாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என்னவாக எங்களுக்கு திருப்பி தருவீர்கள்? பதில் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலையில் கூட எங்களுக்கு திருப்பி தர உங்களுக்கு மனம் இல்லைன்னா என்ன மைத்துக்கடா என வரி? உனக்கு எதுக்கு வரி? நீ என்னை மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த அதிகாரம் இருந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ வரி கேட்டுருவ? நீ ஒரு வரி என் நிலத்திலிருந்து வராது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. நீ அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும்? என்னை சிறையில் தூக்கி போட முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பதவி இறக்கி கீழே விட முடியும். என் மக்களுக்காகத்தான் நான் பதவியை இழந்திருக்கேன்னு என் மக்களுக்கு தெரியாதா? மறுபடியும் என்னை அதை விட அதிகமாக வெள்ள வச்சு மேலே தூக்கி வைப்பானே ஒழிய அதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதுக்கு ஒரு ஆள் இல்லை. சந்திரபாபு நாயுடு நீட்டு ஒரே கேள்வி, இந்திய மருத்துவ குழுமம், இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். நீ என்னடா எம்பிபிஎஸ்சி அங்கீகரிக்கிறது? ஒரு கேள்வி வேண்டாம். நீட்டு, நான் நீட்டு எழுதி பாஸ் பண்ணி வர்றேன், தேர்வில் தேர்ச்சி விட்டு வர்றேன். எனக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர், அந்த மருத்துவர், அவர் நீட் எழுதி வந்தாரா? இல்லையே, பழைய ஆசிரியர். அந்த பாடத்திட்டம் புதுசா? இல்லை, அதே தான். அப்புறம் என்னடா கல்வியின் தரம் மாறும்? இது ஏன் கேட்கல? இது ஏன் இந்த கேள்வியை வைக்கல? சட்டசபையில் இங்க பாருங்க, 10 எருமாட்டு சாணியை கொடுத்து தட்டியிருந்தா கூட 100 ராட்டி தட்டியிருக்கலாம். இந்த அத்தனை உறுப்பினர் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் ஒரு இடி இடிச்சவனா, ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம் தெரியாம கொட்டை. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே அதிகமாக சம்பளம் வாங்குற சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். 20,000, 35,000, 40,000, அதிகபட்சம் 50, 52,000 இதுதான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் 1,13,000 என்னமோ சம்பளம். 1,13,000 வேலை செஞ்ச உங்க தொகுதி எம்எல்ஏவை காட்டுங்க, காட்டு. ஆனால் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிற, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். சமையலறை யார் தீர்மானிப்பது? உழவர்குடி. நீ உண்கிற உணவு மாறுபடலாம். ஒருவன் தோசை திங்கலாம், ஒருவன் இட்லி திங்கலாம், ஒருவன் பணியாரம் திங்கலாம், ஒருவன் சோறா திங்கலாம், எதையும் திங்கலாம். ஆனால் உணவு 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 உண்டாக வேண்டி இருக்கிறது, தேவை இருக்கிறது. அந்த உணவை யாரு கொடுப்பா? உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டோன் என்பார்க்கின் நிலை என்று தமிழர் வேதம் கற்பிக்குது. அதுக்கு என்ன பொருள் சொல்லுது? உழவன் கைமடங்கி சோர்ந்து படுத்து விட்டால் உலகத்தில் எந்த ஆசை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன துறவி கூட வாழ முடியாதுங்கிறான் நம்ம பாட்டன் வள்ளுவ பெருமகனார். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்மளை நீங்க என்ன அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா? நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த தாய் மாமா மாமியா மதிக்கலைன்னா சி உன் வீட்டு வாசலுக்கு மாட்டேன்ட்டு சாகிற வரை செத்தாலும் போகாத கூட்டம் இது. செத்தாலும் மாட்டான். அவர் என்ன ஒரு தடவை என்னை மதிக்கல, மதிக்காத வீட்டுக்கு நான் எப்படி போறது? அவ்வளவு ரோசம் பாராட்டுற நீ மானங்கட்டு போய் மறுபடியும் இந்த ஈனப்பயலுக்கு ஓட்டு போடுற. எதுக்கு போடுற? உன்னையத்தான் காரி துப்புறானே, மதிக்க மாட்டானே, பிச்சைக்காரன் ஆகிட்டானே, மறுபடியும் எதுக்கு அவனுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு?
இப்போ பாருங்க, ஐயா வருவார், 27ஆம் தேதி வர்றாராம் ஓட்டு கேட்டு. தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாகர்கள் என்ற தமிழ் மூத்த குடி, இன்றைக்கு கொஞ்சோண்டு நிலத்தில் காலோரத்தில் முடங்கி கிடக்கிறோம். இந்த தாய் நிலத்திலையும் நிலத்தை இழந்துவிட்டு நிலமற்ற கூலிகளாக இப்பலத்தை இழந்து இனம் அழிந்து போகிற நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலிலிருந்து நாம் எழுவது என்பது எங்கள் கையில் இல்லை, எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினும் கையிலும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு காலம் உங்களுக்கு அளித்திருக்கிற, வரலாறு உங்களுக்கு இட்டிருக்கிற இந்த பெரும்பணியை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய இனத்தின் மக்கள் என்று என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கூறியது போல, நாம் தனித்து விடப்பட்ட தேசிய இன மக்கள் என்பதை நீங்கள் இப்போது நன்கு உணர்கிறீர்கள். நாம் ஆதரவற்று நிற்கிறோம், எவருமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிறோம். நமக்கு வலிமை என்பது நாமேதான், நம்மை விட்டால் நாதி கிடையாது. எனவே சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்ச்சியை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து அளப்பெரிய அரசியல் ஆற்றலாக நீங்கள் மாறுவதை தவிர உங்கள் இன மீட்சிக்கு, எழுச்சிக்கு, விடுவிக்கு வழியே கிடையாது. காலங்காலமாக ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி நிற்கிற இந்த நிலையிலிருந்து இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டத்தின் பிள்ளைகள் நாம். அதை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். உலகத்திற்கு சோறிட்ட உழவர்குடி மக்கள் மரம் விழுந்தது போல மனம் விழுந்து முடங்கி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். என் தம்பி துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல, என் தம்பி சஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்டது போல, எண்ணற்றவர்கள் பூட்டிய கதவை விட்டு வீட்டுக்குள்ளே வெளியே வரவே இல்லை. இதயம் நொறுங்கி போய் உறைந்து போனார்கள். அந்த நிலையில் நமது மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது உளவியல் மீட்சி. நாம் நிலத்தில் விதைப்பதற்கு முன்பு மக்களின் மனத்தில் விதைக்க வேண்டிய முதல் விதை நம்பிக்கை விதை. அதை சந்திக்கிற ஒவ்வொரு மக்களிடத்தில், ஒவ்வொருவரிடத்திலும் என் அன்பு உடன் பிறந்தார்கள். நம்பிக்கையோடு தட்டி கொடுத்து இந்த நம்பிக்கை விதையை விதையுங்கள். நிச்சயமாக நாம் மீண்டு எழுவோம். வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்தே துளிர்த்து எழுகிறது மரம் போல மான தமிழர் கூட்டம் நம்மால் துளிர்த்து எழ முடியாதா? இந்த நம்பிக்கையை நமது சொந்தங்களிடத்திலே விதையுங்கள். நிச்சயமாக நாம் எழுந்து வர முடியும், நம்மால் மீண்டும் எழ முடியும். இந்த அதிகாரங்கள் நம்மை கைவிடட்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பவன் கீழே வருவான், கீழே இருப்பவன் மேலே போவான். ஒரு நாள் இந்த அதிகாரங்கள் நம் காலடிக்கு கீழே விழுகிற காலத்தை நாம் விரைவில் உருவாக்குவோம். எனவே அன்பிற்குரிய சொந்தங்களே, இழப்பீடு என்பது அரசின் கடமை. அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை, போராட்டம். உரிய இழப்பீட்டை எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு கொடுத்து இந்த இழப்பீட்டிலிருந்து ஈடுகட்டி எமது மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய மாநில அரசுகள் மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும், இவ்வளவு நேரம் உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற என் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.